ஃபஸ்ட்டு இந்த வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் வாழைக்காவை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் தடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வாழைக்காவை ஒரு 70% நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வச்சிடாதீங்க, ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆகிடும். பாருங்கள், ஒரு 70% நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வாழைக்காவை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாழைக்காவுக்கு ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட லெமன் இல்லை, ஸோ அதனால் நான் புளி தண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட லெமன் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 லெமனை நல்லா புளிஞ்சு ஊற்றிக்கோங்க. மசாலா கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு வாழைக்காவாக எடுத்து நம்ம முன்பக்கமும் பின்பக்கமும் 2 பக்கமுமே சேர்த்து நம்ம மசாலா தடவி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் எல்லா வாழைக்காவிலையும் நம்ம மசாலா தடவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே சூப்பராக நம்ம மசாலா தடவி தனியாக எடுத்து வச்சாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு வறுக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க. இதில் கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வாழைக்காவாக நம்ம இந்த பேனில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. வாழைக்காய் சீக்கிரம் கருகிடும், ஸோ அதனால தான். பாருங்கள், இப்போ வாழைக்காயோட அடிப்பகுதி நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. லைட்டாக அப்படி எடுத்து பாருங்கள், கீழே நல்லா வெந்துருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் இன்னும் வேகலை, நடு சென்டரில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் வெந்திருக்கு. ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் நம்ம. பாருங்கள், இப்போ முன்பக்கம் பின்பக்கம் 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. ஸோ அப்போ நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதே போல் எல்லா வாழைக்காவையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் எல்லா வாழைக்காவும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அதே கடாயில் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண எல்லா வாழைக்காவையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை உருவி சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது லைட்டாக அப்படி பரட்டி விட்டுக்கலாம். அப்போது இன்னும் வாழைக்காய் இன்னும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.